வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ இப்போ இருக்க பை மோட் எடுகோஸ்ட் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியாத பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க. முதல்ல பைமோட் யூசர்ஸ், பைமோட் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அப்ரூவ்ட் ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். ஸோ பர்ச்சேஸ் மார்க்கெட் அப்லோட் கூப்பன் ப்ரூஃப் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் அப்ரூவ்டுன்னு காமிக்கும். இந்த அப்ரூவ்டு காமிச்சிட்டா நீங்கள் நேரடியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். பைமோட் எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகலை, நான் என்ன பண்ணுறது அதை இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்ரூவ்டு ஆகிட்டா, ஸோ உங்களுக்கு இதில் ப்ரொஃபைல் அப்டேட் மட்டும் பண்ண முடியலை. ஸோ அது வெயிட் பண்ணுங்கள், அதையும் கிளியர் பண்ணுவாங்க. இப்போது பேங்க் டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் வித்ராவல் இதை டச் பண்ணுங்கள், அப்டேட் பேங்க் டீட்டெயில் இதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ பண்ண முடியும். ஸோ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பேங்க் டீட்டெயில் எதுக்குன்னா, இதில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் வரும். அதற்காக மட்டும்தான் இந்த வாய்ப்பு. கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி அப்ரூவ்டுன்னு வந்திருக்க நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்த முடியும். சரியா? இதில் சப்மிட் ஆப்ஷன் இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. நீங்கள் இதில் ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் சப்மிட் ஆப்ஷன் வரும். ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணால் உங்களுடைய பிரான்ச்சோட ஊர் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதுக்கடுத்து சப்மிட்டுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர் மட்டும் இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ பேன் கார்டு அப்படின்னு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பேன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் பேன் கார்டோட நம்பர் கொடுக்குறேன்னா அது சரியாக இருக்காது. ஸோ பேன் கார்டு நம்பர் மட்டும் இதில் டைப் பண்ணுங்கள். அது என்ன நம்பரோ அதை டைப் பண்ணுங்கள். கேபிட்டல்லையே டைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகே, ஸோ அடுத்தது அக்கௌண்ட்டோட ஹோல்டர் நேம், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். இதை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க, முடிஞ்சது. அடுத்தது பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ். பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸில் எடுகோஸ்ட்டில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ சரியா, அவங்களுக்கு இன்னும் வர ஆர்டர் ஐடி சப்மிட் பண்ணாமல் இருந்த நபர்கள் அவங்க எல்லாரும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணிடாச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக இதை கொடுத்துருங்க. பெண்டிங்னு இன்னும் இருக்கிற நபர்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதற்குள்ளே உங்களுக்கான பிரச்சனை சரியாகிடும்னு சொல்லியிருக்காங்க. எடுகோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கூப்பன் ப்ரூஃபில் யாரெல்லாம் நீங்கள் இங்கே போய் செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ எனக்கு ரிஜெக்ட் வந்திருக்குன்னு இந்த மாதிரி நபர்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் எடுகோஸ்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸில் தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த தவிர பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். எஸ்பியோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சளவு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பைமோட்டில் இருக்கிற பிரச்சனைகள், மல்டிபிள் ஐடிஸ் பயன்படுத்துகிற நபர்கள். இப்போ என்னுடைய பைமோட் ஆப், இந்த பைமோட் ஆப்பை கொடுக்குறேன். எனக்கு இதில் ரெட் கலர் பேஜில் வந்துக்கிட்டு இருக்குது. ரெட் கலர் பேஜ் தான் வருதுன்னா உங்களுடைய நெட்வொர்க்கை ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இன்னொன்று, உங்களுடைய இது ஓப்பன் ஆகலை, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குன்னா ஒய்ஃபைல ட்ரை பண்ணி பாருங்கள். யாருடையாவது மொபைலில் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அவங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட நெட்டை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு எரர் தான் வருது அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. இதில் டிஎன்எஸ் சர்ச் பண்ணுங்கள். ப்ரைவேட் டிஎன்எஸ் இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, இதை
இதை ஆஃபில் வச்சுட்டு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு சொல்லிட்டேன்னா அடுத்தது, நான் ஒரு மொபைல் தான் வச்சுருக்கேன், ஆனால் 3 ஐடி வச்சுருக்கேன். ஒரு பைமோட் ஆர்டர் ஐடியை, இதுதான் என்னுடைய பைமோட் ஆர்டர் ஐடி. இந்த ஒரு ஆர்டர் ஐடியை நான் 3 இதுக்கு சப்மிட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது முடியாது. ஒரு பைமோட் ஆர்டர் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி. ஸோ இந்த 3ம் தான் ஒரு ஐடிக்குள்ளது. சரியா? எல்லா ஐடிக்கும் தனித்தனியாக இருக்கணும். அப்போ என்கிட்ட ஒரு ஐடி தான் இருக்குது, ஒரு டிவைஸ் தான் இருக்குது. ஸோ நான் எப்படி 3 நம்பரையும் ஒரே டிவைஸில் பண்ணுறது? அதுக்கு சைடில் இருக்குது பாருங்கள், மேலே இதை கொடுத்து லாக் அவுட், இதை கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நம்பர் கேட்கும். இந்த நம்பரில் இப்போ நியூவாக என்ன ஐடிக்கு ஆல்ரெடி பைமோட்டில் ஒரு ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஃபோன் நம்பர் என்னவோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வரும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், ரெஃபர் கோடு கேட்கும். அப்போ உங்களுடைய ரெஃபர் கோடு என்ன, உங்களோட அப்ளைனரோட ரெஃபர் கோடு என்ன, அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும். நீங்கள் என்ன ரெஃபர் கோடு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய அமௌண்ட் அவங்களுக்கு சேரும். சரியா? இதுதான் மல்டிபிள் யூசர். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ஐடிக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய பைமோட் ஆர்டர் ஐடி இதெல்லாம் வரும். சரியா? ஸோ தெளிவாக பண்ணுங்கள். இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எஸ்பிஐ பற்றி இனி அடிக்கடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.